I am Dr. Edlarsi, gynecologist and obstetrician, ART specialist, laparoscopic surgeon, Mahalakshmi Multispeciality Hospital, உளுந்தூர்பேட். நிறைய பேருக்கு இப்போ ஓவேரியன் சிஸ்ட் அப்படின்னு வருது அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்ஸில். அது பார்த்துட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அது ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடலசன்ட் ஏஜ், யங் ஏஜில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு அதோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது 5 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. அதை மெடிகேஷன்ஸ் ஒரு 2-3 months கொடுத்துட்டு திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இன்கேஸ் ஹெமராஜிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரத்தக்கட்டு உள்ள சிஸ்ட் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது பெயின் வருதா பீரியட்ஸ் அப்போ அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த ஹெமராஜிக் சிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிறப்புலேயே நமக்கு எப்படி பல்லு, ஹேரு, அப்படியே ஃபேட் அதெல்லாம் இருக்கும், அதே மாதிரி அந்த சிஸ்ட்டுக்குள்ளார இருந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இன்கேஸ் வேறு ஏதாவது மியூசினஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சிஸ்ட், அதாவது நிறைய சிஸ்ட்டுக்குள்ளார சிஸ்ட் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இல்லை டேஞ்சரஸாக சாலிடும், அதாவது திடமும் திரவ பொருளும் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சிஸ்ட்டு, அது சைஸ் 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஓவேரியன் டியூமர் மார்க்கர் அப்படின்னு ஒன்று பார்க்க சொல்லுவாங்க. அதாவது கேன்சர் இருக்கிற அறிகுறி இருக்கா, ஈவன் சின்ன பொண்ணுங்களுக்கு கூட கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஓவேரியன் டியூமர் மார்க்கரை நம்ம பார்க்கணும். ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சிடி ஸ்கேன் கூட சில நேரங்களில் செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ சைஸ் பெருசாக இருக்குது, 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அது கிளியர் சிஸ்டாக இருந்தால் கூட. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஓரியன் டியூமர் மார்க்கர்ஸ் பார்த்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணிவிட்டு அதையுமே நம்ம சதப்பரிச்சை பண்ணி அதில் கேன்சர் எதுவும் சம்மந்தமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் ஓவரியில் சிஸ்ட் வருதுன்னா இன்னொரு பக்கம் ஓவரியிலையுமே சிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஒரு பக்கம் சிஸ்ட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அல்ட்ராசவுண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு 1 yearக்கு ஒன்ஸோ நம்ம அடுத்து ரெக்கரன்ஸ் வருதா, திரும்ப வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு ஓவேரியில் வருதான்னு நம்ம பார்க்கணும். இந்த ஓவேரியன் சிஸ்ட்டு ரொம்ப பெரிய சைஸாக இருந்து அதோட ப்ரெக்னென்சி ஆனாங்க. சில நேரங்களில் ஒவ்வொரு ட்விஸ்ட் ஆகி அது டார்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, பிளட் சப்ளை இல்லாமல் அது கேங்க்ரீன் ஆகிடும். கேங்க்ரீன்னா அழுகி போயிடும். வயிற்றுக்குள்ளாரையே இந்த மாதிரி அழுகுச்சின்னாக்க அது ஷாக், அதாவது செப்டிக் ஆகி அவங்க உடம்புல ஷாக் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான நிலைமை வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கு, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனேவே சர்ஜரி பண்ணணும். அதனால் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி அந்த மாதிரி சிஸ்ட் இருந்ததுன்னா அதை நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. டியூரிங் ப்ரெக்னென்சியில் அப்போ சிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் 3 months, அதாவது ப்ரெக்னென்சி 3 months ஆனதுக்கப்புறம், 12 weeks ஆனதுக்கப்புறம் நம்ம லாப்ரோஸ்கோப்பிலேயே கூட சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈவன் ஆஃப்டர் டெலிவரி அதை அப்படியே விட்டுட்டாங்க, தெரியாமல் விட்டுட்டாங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி ஆகும்போதும் அந்த கர்ப்பப்பை சுருங்கும் போதும் அந்த நீர்க்கட்டி என்ன ஆகும், சில நேரம் அது சுற்றி அந்த மாதிரி டார்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நம்ம அந்த சிஸ்ட்டை ட்ரீட் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இன்கேஸ் ஏஜ்டு உமன் அங்கே 30 years 35 years அப்போ வருது அப்படின்னா அப்போயும் நம்ம ஓவேரியன் டியூமர் மார்க்கர்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்து அதை ஏர்லியராக சர்ஜரி பண்ணிக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பயாப்சி பண்ணிக்கிறது தான் நல்லது. சில பேருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னே வந்திருக்கும். அதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது அந்த நீர்க்கட்டி உள்ளாரியே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஸ்டேஜ் 1. இன்கேஸ் பக்கத்தில் இருக்கிற ஓவரிக்கும் வந்திருக்குன்னா அது ஸ்டேஜ் 2ஆக இருக்கும். பக்கத்தில் உள்ள ஆர்கனுக்கு இல்லை டிஸ்டன்ட் ஆர்கனுக்கு போயிடுச்சுன்னா அது 3, 4 அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு உடனேவே சர்ஜரி பண்ணாமல் சில நேரங்களில் கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஓவேரியன் சிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஓவேரியன் சிஸ்ட் இருக்கிறதையே கண்டுபிடிக்க தெரியாது. அவங்க வயிற்றுல நீர் கோத்துருக்கு, வயிறு பெருசாச்சு, ஃபேட்னால பெருசாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ உங்கள் வயிறில் ஏதோ ஒன்று உருள்ற மாதிரியோ இல்லை குப்புற படுக்கும்போது நமக்கு ஏதாவது இடிக்கிற மாதிரியோ இல்லை அப்நார்மலாக கொஞ்சம் பெருசாகுதோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும், ஓவேரியன் டியூமர் பார்க்கணும். இன்கேஸ் 3rd 4th ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீரும் சேர்ந்துருக்கும் வயிற்றில். அப்படின்னா நேராக ஓவரியில் பயாப்சி எடுக்காமல் அந்த நீரை எடுத்து அதில் கேன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஓவரியன் டியூமர்ஸ் மார்க்கர்ஸையும் பிளட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கீமோதெரப்பி தான் யூஸ்வலாக கொடுப்பாங்க. இந்த கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வருமுன் காப்போம் மாதிரி இன்கேஸ் ஃபேமிலியில் ஏற்கனவே கேன்சர், ஓவேரியன் கேன்சர் இருந்தது அப்படின்னா
அவங்க வந்து BRCA1 அப்படின்னு பிளட்ல டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணுனா இந்த ஃபேமிலியில் ரன் ஆகிறது நமக்கும் வருதா அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி வர்றவங்க இந்த மாதிரி இயர்லி, அதாவது வருஷம் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணியும் இல்லை இந்த CA125ன்னு சொல்லுவாங்க அதையும் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வருதா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு அவங்கள பாதுகாத்துக்கிறது தான் இது நல்லது. ஸோ ஓவேரியன் சிஸ்ட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சரும் கிடையாது, பட் அதே சமயம் நம்ம அதை அப்படியே கவனிக்காமையும் விட முடியாது. சிஸ்ட்டுங்கிறது பெல்விஸில் எங்கேருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னா ஓவரிலேருந்து வரலாம், பாரா ஓவேரியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவரிக்கு பக்கத்தில் வரலாம், ஃபெம்ப்ரியல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெலோப்பியன் டியூப் இருக்குல்ல அதுலேருந்து பக்கத்தில் சிஸ்ட் வரலாம், சில நேரம் பெரிட்டோனியல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெரிட்டோனியல் இன்க்ளூஷன் சிஸ்ட்னு அங்கேருந்தும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். அந்த சிஸ்ட் ஓவரிலேருந்து தான் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இன்கேஸ் பக்கத்தில் இருக்குது, பாரா ஓவேரியனில் இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். பெரிட்டோனியல் இன்க்ளூஷன் சிஸ்ட்னாலும் அதோட சைஸு அதை பொறுத்து தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம். ஸோ ஓவேரியன் சிஸ்ட்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணி அதுக்கான ஆலோசனை பெற்று அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க.